நேரம் இருக்கிறான். அடிய கையில போமடி கத்தரை காட்டவாடி பஞ்சமகாசூரன் நம்மை அடித்த அடிக்கெல்லாம் என்னுடைய மைத்துனராகிய பரமசிவனிடத்துல போய் சொன்னாதான் நம்ம குறை தீரும். அடி போலாம் பார்வதி. அப்படி இருந்தாலும் நம்ம இவங்க சோதனை நம்ம அடிச்சிட்டா வைகுந்த போனோம்னா எங்க அண்ணனாகிய ஐயரோட சொன்னோம்னா ஆபத்தை தீர்ப்பார்கள். நீயே சொல்லுங்களேன். வீட்டுக்காரங்க டவுசர் கலண்ட மாதிரி இருக்குது. அது சொல்றேன் நீ பரமேஸ்வரனே. மைத்துனா, இந்த உலகமெல்லாம் படியெடுக்க கூடிய தெய்வமே நாராயணா. மைத்துனா, இந்த நேரத்திலே உங்களுடைய காலை வாகனம் இருக்க ஏன் சுவாமி இருவரும் கால்நடையா அழுது புலம்பிட்டு வரீங்க? எங்க காலை வாகனம் இருக்கட்டும், உனது என்னடா வாகனம் இருக்க, நீ ஏன்னா கால்நடையா வர? குஞ்சு தூக்கிறதுக்கு போயிருச்சு. நானும் உங்களை பார்க்க வந்தோம். இந்தாங்க எங்க தொட்டு சொல்லிடலாமா? சொல்லிடலாண்டி. இனிமேல வச்சிருந்து என்ன பண்ண போறோம்? என்ன ஆச்சு? ஏனென்றால் என்ன பஞ்சமகா சூரணா? ஐயோ, பஞ்சமகா சூரணா நீண்ட மாடா இந்த பஞ்சமகாசூரன் இந்த கைலமலையை வந்து இங்க வந்து எங்களெல்லாம் அடி அடின்னு உதன்னு ஒதித்து பஞ்சம் போல எங்களை பறகடித்து என் கையில இருக்க சூழல் ஏற்கனவே நீ காலம் விஷயம் பிரம்மதேவா. அப்பா, உனக்கு என்ன பாச்சு? என்னால தாம்பா என் பொண்டாட்டியால வந்த வேணப்பா எனக்கு கால திருப்பி விட்டாம்பா. என்ன இந்த வேலையெல்லாம் இந்த சூரனை உண்டு பண்ணது யாரு? நான் தான்ப்பா. ஆடா சண்டாளா, ஏடு கட்ட மரபவனே.
சாமி அந்த புண்டைய பிடிச்சவன் இவன் தான், உயிரை கொடுத்தவனும் இவன் தான். பின்னத்தை பிடித்தவரி தேவையாகப்பட்டவள் நான் உலகம் எல்லாம் பிண்ட பிடித்து வந்த உடனே சண்டாளியாகப்பட்டவள் நான் தனிமையில் இருக்கிறேன், எனக்கு உடனடியாக ஒரு பதவி செய்து கொடுங்கன்னு. ஆனா இதுக்கு எவன் மூல காரணம் தான் எனக்கு தெரியலையா. அந்த பதுமைக்கு என்ன பண்ண உயிர் கொடுத்துட்டியா? உடனடியாக உயிரை கொடுத்து சொன்ன அடியே, உயிரை கொடுத்தா என் 5 சிரத்தோடு இருக்கக்கூடிய இந்த பதுமைக்கு உயிர் கொடுத்தா நமக்கு ஆபத்து வந்துடும் வேணாண்டின்னு சொன்னேன். சரி, அந்த பிள்ளைய என்ன பண்ணீங்க? பிள்ளைய பார்த்த உடனே அகோர கோபத்தோடு பிறந்தது. உடனே அங்க கானகத்துல எரிஞ்சிட்டு உடனே வந்தான். எவன் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. அங்க வந்தா சத்தியலோகத்துக்கு வந்து என்ன அடிச்சதுல அது என் பொண்டாட்டி அடிச்சு என் காலையே உடைச்சு விட்டாமா. சாமி புடிச்சுதான் புடிச்சேன், பூச்சணிக்காயிட்ட இவர மாதிரியே புடிச்சு விட்டாரு. அவன் என்ன பண்றது இப்படியே நீங்க வெக்கத்தை விட்டு வெளியே சொல்லிவிட்டீங்க. உங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் ஏனென்றா இதுக்கு எல்லாம் மூல காரணம் எவன்னு மட்டும் கண்டு முடிச்சுட்டேன், அவனை உண்டை பண்ணிவிடுவான். ஏனென்றா எனக்கு கொடுக்க தெரியும், திருப்பி வாங்க தெரியாது. எனக்கு படி அழகத்தான் தெரியும், வரத்தை கொடுத்தா திருப்ப தெரியாது. பிரம்மா படிக்கத்தான் தெரியும், சரி படிச்ச உயிரை அதாவது சமாதானம் பண்ண தெரியாது. நீங்க அழித்தல் காத்தல் படித்தல் மூலத்துக்கும் சொந்தக்காரன். உங்களால தான் இது சரிப்பட்டு இந்த அரக்கனை அழிக்கிறதுக்கு வாய்ப்பு சரிப்பட்டு நீங்க அப்படியா? ஆமா. நாரதா விட்டு மும்பரும் இந்த இடத்துல இவ்வளவு சோகத்தோடு ஏன் நின்று கொண்டு எவனோ பஞ்சமூக்க சூரனா அந்த பஞ்சமூக்கனை ஏறி விட்டு எங்க 3 ரோகத்தை அடிச்ச அடியில என் மகனும் கொஞ்ச நஞ்ச கதியில காலெல்லாம் ஆபரேஷன் பண்ணி விட்டுருக்க. மகனே இவன் முவரைய பார்த்தா இவன் சரியான முவரையா எனக்கு தெரியல. இவன் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிருப்பான். நாரதா வனத்திலே போட்டவனுக்கு எப்படி இந்த மும்மூர்த்திகள் எம்மனுடைய மகன் தான் அப்பன்னு தெரியும். யார் சொன்னது? கோயிந்தா நீ கோயிந்தா போனாதா உண்மையை சொல்லு. நாரதா நீ சிரிக்கிறத பார்த்தா எனக்கு நீ என்னத்துக்கு வந்து என்ன வேலை செய்யற? வேற சொல்லி ஏமாத்துறான் குடிக்கிட்டு இருக்கிற. உங்களுக்கு அத்தனை பேத்துக்கும் தெரியும் நான் பெண்டு பிள்ளை இல்லாதவன், சரி நான் அப்பாவி, ஒரு பாவத்தையும் அறிய நான் ஒண்ணும் உன்னைய பத்தி அனைத்தும் தெரியும். என்ன பண்ணன இப்படி வாருங்கள் சொல்லு. நானும் சத்தியலாக வந்து பார்க்கும் போது என் தகப்பன் இல்லை, சரி பாட்டி இடத்துல யாரும் துணை இல்லையே, ஒரு யாராயும் இருந்தா பரவாயில்லை என்று சொன்னேன். அதற்கு பின்னால் இருவர்களும் ஒரு சூரனை பெற்று போட்டு அவனை தூக்கி எரிஞ்சு விட்டார்கள் போல் தெரிகிறது. சரி அவன் போனா போய் போறான். ஆனா நான் உலகத்தை சுத்தக்கூடியவன் அல்லவா, அப்படியே சுத்தி வந்தேன். வந்த உடனே பஞ்ச பூத மாதிரி சேர்ந்து தாத்தா என்ன அடி அடி என்று அடிக்கிறான். உன்னைய அப்பாரு அம்மாரு சொல்றான், நீ எங்கடா இருந்து வர அப்படிங்கிறோம். நான் என்ன செய்வேன், என்னை யாரு கேட்பதற்கு ஆள் இல்லை. அடி வாங்கிட்டு கம்முடு போயிட வேண்டியதான மறுபடியும் அப்படி இல்லை தாத்தா. அதற்கு பின்னால் நான் பிரம்மாவுடைய பிள்ளை, நீயும் பிரம்மதேவன் படைக்கப்பட்டவன், எனக்கு தம்பி. அதை சொல்லிவிட்டியா? அதை மட்டும் சொன்ன. உங்க அப்பா இருந்து சொல்லிவிட்டியா? சொல்லிவிட்டு முடிஞ்சது. இதுதான் உன்னுடைய வேலை. அப்புறம் என்ன வேற என்ன சொன்ன? அப்புறம் அதற்கு பிற்பாடு அண்ணவன் உங்களை இந்த கொடுமை செய்திருக்கிறான். நீதான் இவ்வளவுக்கு காரணம். இப்படி வாருங்கள். மூல காரணமே நீதான். என் தந்தைக்கு இருந்ததை போல் அவனுக்கு 5 முகம் இருந்ததல்லவா? அதாவது 5 முகம் இருந்ததனால் பஞ்சமகா சூரன் அப்படின்னு பெயர் வைத்து விட்டேன். கோயிலா கிருஷ்ணகிரி அத்தனைக்கும் உங்க பேரை நல்லா பயன்படுத்த. நீ ஒரு அடி வாங்கினியா இல்லையோ, எங்க மும்மூர்த்திகளுக்கு 9 அடி. இங்க பாரு, உங்க அப்பட காலை திருப்பி விட்டு போயிட்டான்டா. பாரு தவிசிலாம் கழண்டு போய் பாரு எப்படி சக்கையா போய் நிக்கிறான். ஒட்டி ஒட்டி போச்சு அவன் ஒட்டுல. சரி இதற்கு என்ன பாவனை இல்லையா நாரதா? நாரதர் கழகம் நன்மையில் தான் முடியும். சரி நீ வா பிரம்மதேவா. சரி வரம் கேட்டா அந்த அவனுக்கு பஞ்சமுகாசூரனுக்கு என்ன வரம் கொடுத்த?
வரமாகப்பட்டது என்னிடத்தில் எப்படி கேட்டா என்றால் ஆணுக்கும் ஆணுக்கு பிறந்தவனால் மட்டுமே அழிவென்று என்ற இடத்துல வரத்தை கேட்டான். சரி. உடனடியாக சரி என்ன பண்றது என் பொண்டாட்டிகிட்ட சொன்னேன். அந்த பைத்தியக்காரி வரத்து பிள்ளைக்கு நம்ம பிள்ளைக்கு தானு சொன்னா நான் வரத்தையும் கொடுத்துட்டேன். பாலா போச்சு பர்மா. இவ்வளவு வேலை இந்த வரத்தை கேளுன்னு இந்த வர இப்படி ஆணுக்கு ஆணுக்கு பிறந்தவனாலதான் என் உயிர் போகணும்னு அவனுக்கு சொல்லி கொடுத்த திருடை அந்த திருடன் தான் யாருன்னு தெரியல. அப்பா எனக்கு ஒரே சந்தேகம் தான்பா, முழுக்க காரணம் இவனாத்தான் இருப்பான். நாரதா இந்த வரையான்னு சொன்னது யாரு? கோயிந்தா நான் தான் சொன்னேன் தாத்தா. கோயிந்தா நான் தான் சொன்னேன். கோயிந்தா முழு கோயிந்தா இவன் தான். சரி இப்படி வாருங்கள். இப்படி நீங்கள் எல்லாம் தங்களுடைய இதாசாரத்தை விட்டு தவித்து புலம்புவதில் எந்த பயனும் இல்லை. ஆணுக்காடு பிறந்தவனால் தான் அழிவு என்பது இருக்கிறது. சரி, அப்படிப்பட்டவர்கள் யார் இருக்கிறார்கள்? மைத்துனா பரமேஸ்வரா, நாரதன் சொன்னதும் வரம் கேட்க சொன்னதும் சரியே. நாரதன் தெரிந்து கொண்டு தான் இந்த வரத்தை கேட்கவும் சொல்லி இருக்கிறான். உனக்கு யோசனை இருக்கிறதா? எப்படி? நம்மளுடைய மகன் 2 பேரும் நம்மளுக்கு 2 பேத்துக்கு மறந்தவர்கள். சபரிமலை சாஸ்தா அந்த மணிகண்டனும் நமக்கு நம்முடைய பிள்ளை. பத்மாசூரனை வதைக்கும் போது மோகினியாக இருந்த என்னோடு நீங்கள் சேர்ந்து மணிகண்டனை பிறக்க வைத்தோம். அவன் வெகு தொலைவில் இருக்கிறான். இன்னொருத்தன் அதாவது மந்திரகிரி வளைய மத்தாகவும் வாசுகி என்ற நாகத்தை கயிறாகவும் பூட்டி தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கிடையும் போது அந்த அமிர்தத்தை களவாடி சென்றார்கள் அரக்கர்கள். அந்த அரக்கர்களை ஒழித்து மோகினியாக வடிவெடுத்து அந்த நேரத்திலே தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்க நான் மோகினி உருவம் எடுத்தேன். அப்போது மட்டும் என்ன விட்டியா? இல்ல. அப்போது என் மேல் ஆசை கொண்டு என்னை சேர்ந்தவுடனே அப்பொழுதே பிறந்தவன் ஐயனாரப்பன். சாதாரண ஆள் இல்லை. தெரியாதவனை அதாவது பெண்ணாக்கி 60 பிள்ளை பெக்க வச்ச என் தாத்தா. நாரதா சண்டால நீ ஒருவன் மட்டும் இல்லை என்றால் இவ்வளவு கலகமும் நடந்திருக்காது. கலகக்காரன் நாங்கெல்லாம் அவன் வீட்டுல சந்தோஷமா இருந்திருப்போம். தாத்தா போவேன். சரி இருந்தாலும் மைத்துரா அந்த அரக்கனை பஞ்சமகாசூரனை அழிக்க வேண்டுமானால் நமக்கு இருவருக்கு பிறந்தவன் அரிக்கும் அரணுக்கு பிறந்தானே நம்முடைய மகனாகிய ஐயனாரப்பன். ஐவேளங்காட்டில இதோ அருகில் தான் இருக்கிறது. போனால் ஐயனாரப்பனை அழைத்து வந்தால் பஞ்சமகாசூரனை மடிக்கலாம்.